இந்த நாள் மிக முக்கியமான நாள். எதையும் எதிர்பாராமல் இன்னைக்கு பார்க்கிற அரசியல் அல்ல, போன்ல போட்டோ எடுத்து போடுற அரசியல் அல்ல. ரவுடிகள் எல்லாம் எதிர்த்து போராடினவங்க எல்லாம் நம்மகிட்ட இருந்திருக்கிறாங்க. மே 4ஆம் தேதி பல விஷயத்தை புரட்டி போட்டது. சாதி பார்த்து தான் ஒருத்தனை தொகுதியில நிறுத்துவாங்க அப்படிங்கறதெல்லாம் காலி பண்ணுச்சு. இங்க இந்த மண்ணில வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை இந்த தேர்தல் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. பழைய ஆட்கள்லாம் மிரண்டு போயிருக்கிறோம். நீங்க எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எங்க இருந்தாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சொல் அரங்கேறும், மேடை ஏறும், அவர்களையும் செயல்படுத்தும் என்று எல்லா சம்பவங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக நம்ம தயவுல தான் நின்னது. அதிமுகவின் 34 தொகுதியும் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி அது. எனது பணிவான மாலை வணக்கங்கள். இந்த நாள் மிக முக்கியமான நாள். ஆண்டு விழா என்பது 38 ஆண்டுகள் இந்த கட்சியை விதை போட்டு உருவாக்கி வளர்த்தெடுத்து இன்றைக்கு அடுத்த இளம் தலைமுறையினருக்கு 38 ஆண்டுகள் கழித்து ஒரு தலைமுறையினருக்கு அவர்கள் இந்த வளர்ந்த ஆலமரத்தின் மேலே பட்டாம்பூச்சிகளாய் அமர்ந்து இன்றைய அரசியலை கையில் எடுத்து விளையாடுவதற்கு தந்திருக்கிற எங்களது மூத்த முன்னோடிகளை மருத்துவர் ஐயாவின் பாதம் தொட்டு அத்துணை பேரையும் வணங்க வேண்டிய நேரம் இது. எங்களது மூத்த முன்னோடிகள் எங்களுக்காக இந்த கட்சியை வளர்த்தெடுத்து தியாகம் செய்து எதையும் எதிர்பாராமல் இன்னைக்கு பார்க்கிற அரசியல் அல்ல, போன்ல போட்டோ எடுத்து போடுற அரசியல் அல்ல. கால்நடையா போனோம், சைக்கிள்ல போனோம், அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், களத்துல நிக்கணும். நம்முடைய பெண்கள் சாராய கடையை எதிர்த்து, டாஸ்மாக் அல்ல, சாராய கடையை எதிர்த்து பெரும் ரவுடிகள் எல்லாம் எதிர்த்து போராடினவங்க எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அப்ப அவர்களையெல்லாம் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்க வேண்டிய காரணம். அந்த நன்றி சொல்வதன் மூலமாக நாம என்ன செய்ய போறோங்கிறதையும் சேர்த்து முடிவெடுக்கணும். இது சும்மா நாம அப்படி வந்து போற விஷயம் இல்லை. 32 ஆண்டுகள் நமக்காக வளர்த்து கொண்டு வந்து கையில் கொடுத்திருக்கிற நமது முன்னோடிகளின் கொண்டு இருக்கிற அந்த ரத்த தியாகத்தை நாம் கையில் ஏந்த வேண்டிய தருணம் இது. நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு அரசியல் என்னவாக இருக்கிறது? மே 4ஆம் தேதி தேர்தல் தமிழகத்தின் பல விஷயத்தை புரட்டி போட்டது. பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நம்பினவனெல்லாம் கீழே சரிச்சிச்சு. பணம் கொடுக்கலன்னா கூட ஜெயிக்க முடியும்னு பல பேரை நம்ப வச்சிச்சு. சாதி பார்த்து தான் ஒருத்தனை தொகுதியில நிறுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் காலி பண்ணுச்சு. யாருன்னே பேரே தெரியாது அவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்கே இந்த மண்ணில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை இந்த தேர்தல் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது. கொஞ்சம் பழைய ஆட்கள்லாம் மிரண்டு போயிருக்கிறோம். நாம் இதுவரைக்கும் செஞ்ச அரசியலை இனிமேல் செய்ய முடியுமான்னு. இல்லை இளைய தலைமுறையெல்லாம் எப்பா பெரியவங்ககிட்ட இருந்து நான் எண்ணத்தை கற்றுக்கிட இல்லை, இன்னைக்கு இருக்கிறத எண்ணத்தை கற்றுக்கிட போகிறோம், தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த புது களத்தில் நாம் என்ன களமாட வேண்டும், யாரிடம் களமாட வேண்டும், மக்களை நோக்கி எங்கு நகர வேண்டும், எது கட்சியின் தொடக்க புள்ளியாக மைய புள்ளியாக நம்மளை அறுவடை செய்வதற்கான ஒரு இலக்கை நோக்கி நகர்த்துகின்ற புள்ளியாக எது இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொடுப்பதற்காக நமக்காக ஒரு தலைவர், அருமையான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மிக இக்கட்டான சூழலிலும் நமக்காக கடந்து வந்து இன்று நம் கைப்பற்றி நிற்கிறார். இந்த ஆண்டு விழாவை இங்க பாட்டாளி சொந்தங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு நம்ம நினைச்சதை சொல்றதுக்கு கூட கைதட்டி சொல்லலாம். மகிழ்ச்சியோடு தானே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னும் பின்னாடி இருக்கிறவங்க மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இனி நமது பாதை உண்மையிலேயே பல பண முதலைகளுக்கு முன்னாடி போராட முடியாமல் நாம் உழைப்பாளர்களாக இருந்து தத்தளித்து கொண்டிருந்தோம். அந்த பாதை மூடப்பட்டு நமக்கான உழைப்பாளர்களுக்கான பாதை திறந்து விடப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலையும் நீங்க எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எங்க இருந்தாலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சொல், பாட்டாளி மக்கள் கட்சியின் சொல் அரங்கேறும், மேடை ஏறும், அவர்களையும் செயல்படுத்தும் என்று தொடர்ந்த சமீப காலங்களாக எல்லா சம்பவங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆளும் கட்சி உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எதை சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறார், அவர் சொல்வது மக்களுக்கானதாக இருக்கிறது. எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்கட்சியா இருந்தா
எப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து நிற்பாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பிரச்சனை இதுங்க, அதுக்கு தீர்வும் இதுங்க, இதை செயல்படுத்தினால் இன்னைக்கு ஆளுங்கட்சியா கூட நீங்க நல்ல பேர் வாங்கலாம் என்று சில இதுக்கு முன்னாடிலாம் நீங்க முன்னுதாரணம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த நீட் ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னா நாங்க ஆளுங்கட்சியா வந்த பிறகு சொல்லுவோம் அப்படிம்பாங்க. ஆனா இல்லை, மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேணுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும் கட்சியை செயல்படுத்துகிற செய்விக்கின்ற இயக்கமாக இருக்கும் என்று நிரூபித்திருக்கின்ற நமது தலைவரின் பின்னால் இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுவதில் உள்ளபடியே மிக சந்தோஷமாக மகிழ்வோடு இந்த ஆண்டு விழாவை தொடங்குகின்றோம். நண்பர்களே, பெரியோர்களே, இந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு நமது தலைவர், அன்பு தலைவர் 2 நாட்களாக நாம் மாவட்ட செயலாளரை சந்தித்த போது இந்த மே 4ஆம் தேதியை குறிப்பிட்டு சொன்னார். உண்மையில் அதை நாம் குறித்து கொள்ள வேண்டியது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு அரசியல் களம் மாறி இருக்கிறது, நமக்கான களமாக உருவாகி இருக்கிறது. இந்த களத்தை கையில் எடுப்பதற்கான தருணம் வாய்த்து இருக்கிறது. இதுவரைக்கும் உழைத்த பாட்டாளிகள் அத்துணை பேருக்கும் வாய்ப்பு காத்திருக்கிறது. மக்களை நோக்கி நகழ்வோம், போலிகளை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்று இந்த தேர்தலில் முடிவெடுத்து விட்டார்கள். நீ என்ன வேணாலும் கொடுத்துட்டு போ, பணம் கொடுத்துட்டு போ, காசு கொடுத்துட்டு போ, புடவை கொடுத்துட்டு போ, நீ போலியா இருக்க, உனக்கு ஓட்டு போட மாட்டேன் வாங்கிட்டு பேசாம ஓட்டை மாற்றி குத்திட்டு போனாங்களா? ஆனால் பாட்டாளி சொந்தங்களை மட்டும் 4 தொகுதியில் மட்டும் இல்லைங்க, அதிமுக நம்ம தயவில் தான் நின்னது. அதிமுகவின் 34 தொகுதியும் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி அது. 34 + 4 சேர்ந்து நாங்கள் 38 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த பாட்டாளி சொந்தம் மட்டும்தான் எந்த அலைக்கும் எந்த சுனாமிக்கும் அசராம நின்று, ஏன்னா அவன்கிட்ட போலித்தனம் இல்லை, அவன்கிட்ட சும்மா படம் காமிக்கிற தனம் இல்லை, அதனால அசராம நின்று நீ என்ன வேணாலும் வாயாராசா, நான் என் கட்சியோட தான் நிற்கிறேன், என் தலைவன் சொன்ன இடத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேற எந்த கட்சி தலைவர் சொன்னதை கேட்டு அந்த கட்சி தலைவர் வேலை செய்யல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியின் கடைக்கோடி தொண்டன் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த 38 தொகுதியும் நமது வெற்றி தானே, நமது வெற்றி தானே. ஆமாண்ணா, நல்லா கைதட்டணும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம கைதட்டணும். இந்த எந்த அலையிலையும் வீழ்ந்து விடாது நின்ற எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே, உங்களின் பாதத்தில் என் சிரம் தாழ்த்தி நான் வணங்குகின்றேன். உங்கள் பாதத்தில் என் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். காரணம், எதற்கும் அசராதவர்கள், தலைவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள், இந்த மக்களுக்கான பணியை நோக்கி விரல் நீட்டுகின்ற எம் தலைவனின் திசையில் மட்டுமே பார்க்க பழகியவர்கள் பாட்டாளி சொந்தங்கள். அந்த பாட்டாளி சொந்தங்களின் 38வது ஆண்டு விழாவில் பங்கேற்று உங்களோடு நானும் இந்த இனிய ஆண்டை தொடங்குகின்றேன் என்ற மகிழ்வில் பயணிப்போம், ஒருங்கிணைவோம், ஒன்று சேர்வோம். மக்கள் பணி ஒன்றே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பணி. தலைவர் நீட்டுகின்ற சுட்டு விரல் திசை ஒன்றே, இங்க பாட்டாளி தொண்டனின் திசை என்பதனை நாம் உறுதி ஏற்போம், வென்று காட்டுவோம். இனி வருகின்ற காலங்கள் நமது காலங்களாக மாறும். தலைவரின் கையில் வெற்றி ஒவ்வொன்றாக மலர் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் நம் மலரை கொண்டு வந்து சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.